வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கலைமணியில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வருடத்தில் வரும் கடைசி சங்கடஹர சதுர்த்தி பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் வரும் முதல் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை போக்கும் சங்கடஹர சதுர்த்தி அந்நாளில் விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அந்த வகையில் இன்று மாலை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். கண்டிப்பாக நினைத்த காரியம் நிறைவேறும். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த வருடம் 2024 புதன்கிழமை 18ஆம் தேதி மார்கழி மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தி புதன்கிழமையில் வருவது மேலும் சிறப்பு. ஏனென்றால் புதன்கிழமைதான் விநாயக பெருமாள் அவதரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அந்நாளை யாரும் மறவாமல் விநாயக பெருமாளை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். கண்டிப்பாக நினைத்த காரியம் நிறைவேறும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த மார்கழி மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு எல்லாம் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் விநாயகருக்கு செய்யுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நம்புங்கள். மார்கழி மாதத்தில் வரும் முதல் சங்கடஹர சதுர்த்தி புதன்கிழமையோடு இணைந்து வருவது மேலும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆங்கில வருடத்தின் கடைசி சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லலாம். நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் இந்த வருடத்தோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வரக்கூடிய புது வருடம் புது வசந்தமாக நம் வாழ்க்கையில் வீச வேண்டும் என்று நினைத்தால் இந்த தீபம் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் இன்று மாலை ஏற்றுங்கள். விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்கள். இன்று மாலை 5 மணிக்கு பூஜை அறை அனைத்தும் சுத்தம் செய்து விநாயக பெருமானின் திருவுருவ படத்திற்கு குங்கும மஞ்சளிட்டு பூவால் அலங்கரித்து அவருக்கு மிகவும் உகர்ந்த அருகம்புல்லை சாற்றி அவருக்கு நெய் தீபத்தால் விளக்கி ஏற்றி வையுங்கள். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த நெய் தீபத்தை ஏற்றுங்கள். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தட்டின் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ₹1 நாணயத்தை உங்கள் வலது கையில் உங்கள் வலது கையில் ₹1 நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிதளவு வெற்றிவேலை அந்த திரியுடன் சேர்த்து தீபம் ஏற்றி வையுங்கள். உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் உள்ள உள்ளங்கையில் இடது கையை வலது கையின் மேலே வைத்து உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார உங்கள் வலது பக்கம் தொடையின் மேல் உங்கள் வலது கையை வைத்து இடது கையால் அந்த ₹1 நாணயத்தை மூடி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்னவோ வையுங்கள். தீராத நோய் தீர வேண்டும், பண பிரச்சனையிலிருந்து விடுபெற வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உடல் நலம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், கடன் சுமையில் இருந்து நாங்கள் விடுபெற வேண்டும். உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் வையுங்கள். பிறகு வேண்டுதலை முடிந்துவிட்டு அந்த ₹1 நாணயத்தை மண் அகல் விளக்கில் வெற்றி திரியை போட்டு ஏற்றி வைத்திருக்கோம் அல்லவா, அந்த அகல் விளக்கின் உள்ளே அந்த ₹1 நாணயத்தை போட்டுவிடுங்கள். அந்த ₹1 நாணயத்தை மண் அகல் விளக்கில் ஊற்றியிருக்கும் எண்ணெயில் போட்டு மண் அகல் விளக்கை ஏற்றி விநாயகரின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வையுங்கள். வீட்டிலுள்ள மற்ற விளக்குகள் அனைத்தும் ஏற்றி விநாயகருக்கு அருகம்புல் போட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து கற்பூர தீப ஆராதனைகள் அனைத்தும் காட்டி வீடு முழுக்க காட்ட வேண்டும். நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு அந்த ₹1 நாணயத்தை போட்டு ஏற்றி வைத்திருக்கும் அந்த விளக்கு தீபம் முழுமையாக எரிந்து முடிந்ததும் அந்த ₹1 நாணயத்தை எடுத்து துடைத்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்த சங்கடஹர சதுர்த்தி வரும்பொழுது கோவிலுக்கு சென்று ஒரு சூறை தேங்காயை உடைத்து அந்த ₹1 நாணயத்தை விநாயகர் கோவிலில் உள்ள உண்டியலில் செலுத்தி விடுங்கள். அதோடு உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். வரக்கூடிய புது வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்யுங்கள். நிச்சயம் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.